அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் இன்சென்ஸ் கன்செப்ட்ஸ் வழங்கும் இந்த இணையவழி இணையப்பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சியும். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு உணவும் உணர்வும். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அளவும் மிகச் சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இந்த தளம் இன்றைய நாள் பயிற்றுனர் பேச்சாளர் ரோட்டேரியன் JCHGF VP செந்தில்குமார் சார் அவர்களை நற்புலரின் சார்பாக வருக என வரவேற்கிறேன். சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். தேங்க்யூ நற்புலரி ஃபவுண்டர் குமரேசன் சார், மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம நற்புலரியோட 729ஆம் நாள் நிகழ்வு. இந்த நாள்ல எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, அது உணவும் உணர்வும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல எனக்கு வாய்ப்பை கொடுத்த நற்புலரி டீமுக்கு மிக்க நன்றி. பொதுவா தலைப்பு ரொம்ப அருமையா, தலைப்பை சூஸ் பண்றதுல நம்ம ஃபவுண்டரை அடிச்சுக்க முடியாது குமரேசன் சார். ஒவ்வொரு மாதமும் மிக சிறப்பா பயனுள்ள ஒரு டாபிக்கோட மற்றவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல் ஆகுற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டிசம்பர், இந்த 2024ஆம் வருடத்துல இறுதி மாதத்துக்கும் ஒரு மிக சிறந்த தலைப்புன்னு சொல்லலாம், உணவும் உணர்வும். ஏன்னா இன்னைக்கு தேவை ஒரு மனிதனுக்கு ஒரு அடிப்படை தேவை அப்படிங்கிறதுனா 3 விஷயத்த காலங்காலமா சொல்லுவாங்க. ஒண்ணு உணவு, உடை, உறைவிடம். இதுல முதலா இருக்க உணவு எவ்வளவு அத்தியாவசியம், அதுல என்னென்ன உணர்வுகள் மனிதனுக்கு இருக்கு அப்படிங்கிறது மிக சிறப்பா ஒரு டாபிக் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. பொதுவா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம உணவு தான் ஒரு மனிதனோட உணர்வுகளை தூண்டும் ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு கால மாற்றம் உணவையும் விட்டு வைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். மனிதனோட ஆயுள இன்னைக்கு குறைக்கிற ஒரு ஆரோக்கியம், ஆயுள், மற்ற எல்லா விஷயத்துக்கும் அடிப்படையா இருக்கிற அந்த உணவு முதல்ல அந்த காலத்துல ஒரு 100 வயதிற்கு மேல கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த குறுகிய காலத்துல பார்த்தோம்னா இந்த உணவு மாற்றம் கால மாற்றம் எப்படி மாறிச்சோ, கல்ச்சர் மாற்றம் ஆன மாதிரி உணவும் இன்னைக்கு மாறினால ஒரு பாஸ்போர்ட் விசா இருந்தாதான் இன்னைக்கு வெளியில ஃபாரின்லாம் போக முடியும். ஆனா இன்னைக்கு ஈஸியா இந்த பாஸ்போர்ட் ஐட்டம், மற்ற ஐட்டத்தெல்லாம் நம்ம அதிகமா எடுத்துக்கிறதுனால எதுவுமே இல்லாம, பாஸ்போர்ட் விசா இல்லாம டைரக்டா பரலோகம் போற அளவுக்கு நம்ம லைஃப் இப்போ மாறிடுச்சு. ஏஜ் இப்ப 100ங்கிறது 50க்குள்ளேயே ரெடியூஸ் ஆனது ரொம்ப பிரச்சனையா இருக்கு. பொதுவா பார்த்தோம்னா அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப சத்துள்ள உணவுகளா இருந்துச்சு, ஆயுள் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் விவசாயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. ஏன்னா விவசாயம் ஒரு எந்த பகுதியா இருந்தாலும் ஒரு முதுகெலும்பா இருந்தது. அதெல்லாம் தூக்கி போட்டது காரணம் இன்னைக்கு இந்த ஆயுள் குறைஞ்சது காரணம்னு சொல்லலாம். அன்னைக்கு உள்ள மக்களோட உணவுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கம்பு, சோளம், வரகு, மாப்பிள்ளை சம்பா, தங்க சம்பான்னு சொல்லி ஒவ்வொன்றுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா சத்துள்ள இதா இருந்தது. ஆனா இன்னைக்கு அது இல்லை அப்படிங்கிறத ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு குழந்தை இன்னைக்கு பிறக்கும் போதே பேர் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஃபைல் போடுற காலமா இப்ப மாறிடுச்சு. என்னென்ன வியாதிகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிறக்கும் போதே சுகர் மற்ற மாதிரி பிரச்சனைகளோட பிறக்கிற ஒரு நோயோட வாழ்ற ஒரு வாழ்க்கையை இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்குங்கிறது ரொம்ப கஷ்டமானது. வள்ளுவர் ஆரம்பத்திலே அதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா உணவு எவ்வளவு முக்கியம், அதுல உணர்வு பூர்வமா பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க. வித்தில் இடம் வேண்டும் கொள்ளோ விருந்தேம்பி மிச்சில் மிகைவான் குலம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை அன்பா உபசரிச்சு அவங்களுக்கு எடுத்தோடனே நல்லபடியா சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிட்டதுக்கு பின்னாடி மீதமுள்ள சாப்பாடை நம்ம சாப்பிட்ற வீட்டுல அவங்க தோட்டத்துல விதை நெல் கூட போட தேவையில்லை, தானா முளைச்சு நல்லா வசதியான வாய்ப்புகளை, வளமான வாழ்க்கையை அவங்க அடைவாங்க அப்படிங்கறது இந்த உணவு பழக்கத்தை நம்ம சரியா எப்படி பண்ணணும், உணர்வு பூர்வமா இருக்கணும் அப்படிங்கறது ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நார்மலா ஒரு ஃபங்க்ஷனே நம்ம போனோம் அப்படின்னாலும் மற்ற பொண்ணு மாப்பிள்ளை பேசுறது, மற்ற காது குத்து, மற்ற விஷயத்த விட்டுட்டு அங்க உள்ள ஃபுட்டு என்ன பண்ணாங்க, எப்படி போட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் மெயின் டாபிக்கா இருக்கு. அப்படின்னா உணவு அங்க கதாநாயகனா இருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது உணவுக்கு முக்கியத்துவமா சொல்றோம்.
2வது இன்னைக்கு ஃபுட் கண்ட்ரோல்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஒரு ஹெல்த்த வந்து நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னா வந்து ஃபுட்டு ரொம்ப முக்கியம். பழங்காலத்துல இருந்தே சொல்லுவாங்க. பொதுவா அந்த உணவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டு அப்படிங்கிறதுக்கு வந்து "உப்பிட்ட வரை உள்ளவரை நினை" அப்படிம்பாங்க. இந்த பழமொழி என்னன்னா, வெறும் உப்ப மட்டும் சொல்லல. நம்மளுக்கு வந்து பசிக்கு உணவு குடுத்து, நம்மள வந்து ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு வந்து காலம் ஃபுல்லா நம்ம உயிர் இருக்கிற முடியும் வந்து அவங்கள நல்லபடியா வந்து மனசுல நினைச்சு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த பழமொழியோட நோக்கம். அதே மாரி வந்து வீட்டுக்கு வந்தோனே வந்து தாகத்துக்கு தண்ணி குடுப்பாங்க. ஏன்னா உணவுல வந்து இன்னைக்கு முக்கிய உணவு அப்படிங்கிற மாரி சொன்னோம்னா, வாட்டர் தண்ணீர தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த உலகத்துல வந்து நம்மளுக்கு எது இல்லைனாலும் இருக்கலாம். தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிங்கிற மாரி வீட்டுக்கு நம்ம உள்ள நுழைஞ்சோனே தண்ணி குடுக்கறதோட அவசியம், அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து வெளியில இருந்து வரும்போது பல ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஃபேமிலி மேட்டர்ல பல விஷயங்கள்லாம் இதாகும். ஒரு பஸ் பிடிச்சு வரும்போது கூட, ஒரு கார்ல வரும்போது சின்ன சின்ன இன்சிடென்ட் ஆகுற மாரி பல விஷயங்கள வந்து ப்ராப்ளத்துல அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு கூட வர வாய்ப்பு இருக்கு. உள்ள வந்தோனே அவங்களுக்கு தண்ணி குடுத்து, அந்த இத அவங்க குடிச்சோனே, அந்த எல்லா விஷயங்களுமே அந்த 2 மினிட்ஸ்ல வந்து அந்த தண்ணி உள்ள போம்போது, அனைத்து விஷயங்களும் அந்த பழைய அந்த நெகட்டிவ் விஷயம்லாம் லாக் ஆகி, நல்லபடியான பாசிட்டிவ் மைண்ட் அவங்களுக்குள்ள வரணுங்கிறதுக்காண்டி தான் அந்த வந்து எடுத்தோனே வந்து தண்ணீர கூட குடுக்குறாங்க. அது மாரி ஒவ்வொரு விஷயம் நம்ம ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு உணவுங்கிறது ஒரு முக்கியமா இருக்கு. அதே மாரி வந்து நம்ம அந்த உணவுகள எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கும் வந்து வள்ளுவர் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. "மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்" அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம சாப்பிடுற ஒரு இப்ப காலைல ஒரு டிஃபனே சாப்பிட்டாலும், அது ஜீரணமாயி செரிமானம் ஆனதுக்கு பின்னாடி அடுத்த உணவுகள வந்து நம்ம உடல் ஏத்துக்கும்போது, அந்த நோய்ங்கிறது எதுவுமே இருக்காது. நம்ம வந்து மருந்த தேடி நம்ம எங்கேயும் அலைய தேவையில்ல. அப்படிங்கிறத வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து, அந்த உணவுகள எப்படி நம்ம சரியா கொண்டு போகணும், அப்படிங்கிறதே ரொம்ப அறிவுபூர்வமா, அழகா நம்மளுக்காண்டி எடுத்து குடுத்துட்டு போயிருக்காங்க. 2வது வந்து நம்ம லைஃப்ல ஃபுட்டுங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதே மாரி மத்த நல்ல விஷயங்கள் அந்த ஃபுட்டு மூலமா வந்து என்னென்ன பண்ணணும்னா, தரமான உணவ வந்து நம்ம உட்கொள்ளணும். டெய்லி வந்து ஒரு ஃப்ரூட்ஸ்னாச்சு வெறும் வயித்துல எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. லைஃப்ல வந்து நம்ம பாடி நல்லா இருக்கணும்னா வந்து, அந்த தண்ணீர் வந்து போதுமான அளவு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே போகணும். 2வது இளநீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. தூங்குறது வந்து நேரத்துக்கு தூங்கி, அதே மாரி வந்து இரவு உறக்கத்தின் போது நம்மளோட பாடி வந்து தன்னை தானே சீராக்குது அப்படிங்கிற மாரி ஒரு பெரிய ஒரு மெடிடேஷன் மாரி அது. அதுக்காண்டி வந்து என்னென்ன தேவைகளோ தண்ணி குடிக்கிறதுலேருந்து எல்லாமே இருக்கணும். எந்திரிச்சோனே வந்து வெறும் வயித்துல வெந்நீர் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல வந்து மனிதனோட ஆயுட்காலம் குறுகிக்கிட்டே போறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாரி பார்த்தோம்னா, இந்த உணவு பழக்கங்கிறது மெயின் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அதே மாரி வந்து இந்த காலையில மோஸ்ட்லி இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா, அடிப்படியான நேரத்துல இந்த காலையில டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்ட வந்து தவிர்த்துடுறாங்க. அப்படிங்கும்போது நைட்டு ஃபுல்லா தூக்கம் முழுகுது. நைட்டு ஃபுல்லா இரவுல வந்து ஒரு 10 மணி நேரம் நம்ம பாடிக்கு வந்து எந்த வித உணவு எதுவுமே இருக்காது. காலையிலேயே நம்ம அத தள்ளி போடும்போது, நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப அது ப்ராப்ளமா இருக்கு. அதே மாரி வந்து இந்த உடற்பயிற்சி செய்யறதில்ல. அதே மாரி உடல் வந்து உழைப்புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்கறதில்ல. நைட் நேரத்துல மொபைல், டிவி அது மாரிலாம் பார்த்துட்டு, உணவ சரியான நேரத்துல சாப்பிடாம நைட்டு 12 மணிக்கு வந்து டின்னர் எடுத்துக்கிறது. இது மாரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அ அன்ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். 2வது இன்னொன்னு ஆரோக்கியம் இல்லாத உணவுகள வந்து நம்ம தேடி அலையிறது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து மணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அத நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த வந்து மணிய தேடுற நேரத்துல, இந்த ஆசி தேடல் அப்படிங்கிற விஷயத்த தாண்டி, அந்த உணவ தேடுற விஷயம் குறைஞ்சது தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நோய் வந்து அதிகமா நம்மளுக்கு வந்துருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு உள்ள அட்மாஸ்பியர் அதுக்கு தகுந்த மாரி நம்மளோட உழைப்பு, நம்ம மனநிலை இது எல்லாமே வந்து உடலுக்கு வந்து மிக மிக ஒரு தேவையான சரியானதா நம்ம எடுத்துட்டு போகணும். அதுக்கு ஏத்த மாரி நம்மளோட உணவு முறைகளும் இருக்கணும். அந்த உணவு முறை சரியா இருக்கும்போது வந்து நம்ம உணர்வுகளையும் வந்து சரியா எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். பல வண்ணங்கள் மலருக்கு அழகு அப்படின்னு சொல்லுவோம். நல்ல எண்ணங்கள் மனிதனுக்கு அழகு. அது மாரி வந்து உணவும், உணர்வும் உண்மையிலேயே வந்து மலரும் மனமும் போல அப்படிங்கிற மாரி சொல்லலாம்.
ஒரு மலர் எப்படி இருக்குன்னா அதுல இருந்து ஒரு வாசம் 2 பிரிக்க முடியாது. அது மாதிரி வந்து உடல், உணர்வு இந்த 2 வந்து ஒரு மனிதனுக்கு வந்து லைஃப் லாங் தேவைப்படுற ஒரு விஷயம். நம்ம எதை உணவா உண்கிறோமோ, அதே வந்து நம்ம மாறிடுறோம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். நம்மளோட ஹேபிட்டா இருக்கட்டும், நம்ம நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம சாப்பிடுற உணவுகள் மூலமா தான் நம்ம உணர்வுகளும் பிறக்குது அப்படிங்கிற மாரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த உணர்வு பூர்வமா உள்ள விஷயங்கள வந்து ஒரு 3 குணமா பிரிக்கலாம். எப்படின்னா வந்து சாந்த குணம், ரஜஸ் குணம், தாமச குணம் அப்படிங்கிற மாரி ஒரு 3 குணம் பிரிக்கலாம். இதுல வந்து நல்ல டேஸ்ட்டா, சுவை மிகுந்த, உடலுக்கு வலிமை தர்ற நல்ல உணவு வகைகள், மேன்மையான இந்த சாந்த குணத்துக்கு வந்து முக்கியம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். சாந்த குணத்த வளர்க்கிற விஷயங்கள் எதுனா, நல்ல டேஸ்ட்டான, சுவை மிகுந்த, உடலுக்கு நல்ல ஹெல்த்தியா குடுக்குற உணவு வகைகள் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இது வந்து நிதானமான போக்க இப்படி இந்த சாந்த குணம் உள்ளவங்க வந்து பொதுவா வந்து நிதானமான போக்க கடைபிடிப்பாங்க. சிந்தனையும், செயலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப வளமா, சிறப்பா இருக்கும். அதே மாரி வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த ரஜஸ் குணம் அப்படிங்கிற மாரி பார்த்தோன்னா, அந்த உணவு முறைகள்ல வந்து அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு, கசப்பு, அதிக சூடு நிறைந்த உணவு. இதெல்லாம் வந்து ரஜஸ் குணத்த வளர்க்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட உணவ சாப்பிடுறவங்க வந்து பெரும்பாலும் வந்து ரொம்ப ஸ்பீடு பெர்சன். எப்படின்னா வந்து ரொம்ப லைஃப்ல வேகமா இருக்கிற மாரி இருப்பாங்க. ஸ்பீடுனா வந்து ஒரு ஸ்டெடி மைண்டா இல்லாத மாரி இருப்பாங்க. எதையும் ஆழ்ந்து சிந்திக்காம, அவசரமா ஒரு முடிவு எடுக்கிறது, பிடிவாதமா இருக்கிறது, விட்டுக் குடுக்கிற மனப்பான்மை இல்லாம இருக்கிறது போன்ற அ இது மாரி குணங்கள் வந்து அவங்கள்ட்ட ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த ரஜஸ் குணம் உள்ளவங்கள்ட்ட. இப்படி இருக்கும்போது, பிளட் பிரஷரு, சுகரு, வயிற்றுப்புண், அப்புறம் வந்து மன உளைச்சல் அப்படிங்கிற பல வியாதிகள்லாம் வந்து இந்த ரஜஸ் குணம் மூலமா வருது அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அடுத்து வந்து இந்த தாமச குணம் அப்படிங்கிறது வந்து பழைய உணவு 2 நாள் வச்சிருக்க சாப்பாடு, அப்புறம் வந்து டேஸ்ட் இல்லாத, சுவை இல்லாத அந்த உணவு, அப்புறம் வந்து இந்த பல மணி நேரம் ரொம்ப வந்து அது ஒரு பாதுகாப்பு இல்லாத உணவு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இப்படியெல்லாம் நம்ம சாப்பிடுறதுனால வந்து மந்த புத்தி அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அந்த நம்மளோட இது வந்து ஒரு ஆக்டிவா இருக்காது மைண்ட் எல்லாமே. இது வந்து தாமச குணம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். மனச்சுமை, மன அழுத்தம் இது மாரி இதெல்லாம் இந்த விஷயத்துல வரும். ஸோ உணவு வந்து நாம உயிர் வாழ்றதுக்கு மிக அவசியம். அப்படிப்பட்ட உணவு வந்து கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், உயிர் சத்துக்கள், தாதுக்கள் இது மாரி நிறைந்ததா இருக்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம வாழ்ற அந்த அட்மாஸ்பியருக்கு தகுந்த மாரி அந்த உணவ எடுத்துட்டு போனோம்னா, இன்னும் சிறப்பா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். பொதுவா உணவு முறைகள்ல வந்து நம்ம அறுசுவை உணவ ரொம்ப அருமையா எடுத்து சொல்லுவோம். எப்படின்னா இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, அது மாரி வந்து அப்படியே சொல்லிட்டே போலாம். அறுசுவை. அந்த அறுசுவைய வந்து எப்படி நம்ம வந்து ஹெல்த்தா சரியா நம்ம கொண்டு போறோமோ சிறப்பா இருக்கும். அ அந்த அறுசுவை உணவுகள்ல வகைகள் அப்படிங்கிற மாரி என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து சைவ உணவுகள பத்தி சொல்லலாம். சைவ உணவுகள்னா அந்த செடி, கொடி அதிலிருந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது சைவ உணவுன்னு சொல்றோம். அ பொதுவா வந்து மரக்கறி உணவு அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். அந்த ட்ரீல இருந்து வர்றது அப்படிங்கிறனால வந்து, அதை வந்து மரக்கறி உணவு அப்படிங்கிற மாரி சொல்றோம். வேர்ல்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000த்துக்கும் அதிகமா ஒரு தாவர இனங்கள் வந்து பயிர் செய்யப்படுது. அது மூலமா நம்ம சாப்பிடுற அந்த உணவுகள்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். விதைகள்ல இருந்து பொதுவா வந்து என்னென்ன இது வருது அப்படின்னா, தானியங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நெல், கோதுமை, சோளம், கம்பு இதெல்லாம் வந்து தானிய இதுல இருந்து நம்ம சைவ உணவுகளா எடுத்துக்கிறோம். அவரை இனங்கள்னா வந்து சோயா, பருப்பு, பயறு, உளுந்து, மொச்சை அது மாரி இதுல வந்து அவரை இனங்கள்ல வந்து நம்ம ஹெல்த்தியா சாப்பிடுறதுக்கு நம்மளுக்கு கிடைக்குது. எண்ணெய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எள், சூரியகாந்தி, கடலை, தேங்காய் இதுல இருந்து வர்ற அந்த எண்ணெய் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஹெல்த்தா வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு சைவ உணவுகள்ல. மர காய்கறிகள்லன்னு பார்த்தீங்கன்னா, கிழங்கு வகைகள்ல வந்து அதிகமா இருக்கு. இப்போ குறிப்பா மரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு அது மாரி இது இருக்கு. இலைகள் தான் வந்து இலைக்கீரை இந்த ஐட்டம் தான் வந்து நம்மள நீண்ட நாள் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு, நம்மள உணர்வுகள வந்து ஒரு அருமையா, அழகா எடுத்துட்டு போறதுக்கு இந்த கீரை வகைகள் தான். பொன்னாங்கண்ணி கீரை, வல்லாரை, பசலி, சிறுகீரை, அரைக்கீரைன்னு அது மாரி ஒவ்வொன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். வேறு வகைகள்ல முள்ளங்கி, கேரட்டு, வெங்காயம் அது மாரி. அதே மாரி தண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, வாழைத்தண்டு அது மாரி விஷயங்கள் வந்து ரொம்ப நம்மளுக்கு சிறப்பா இருக்கு. அதே மாரி பழங்கள், வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் சைவ உணவுகள் வந்து நம்மள நீண்ட நாள் ஆரோக்கியமாவும், உணவு முறைகள்ல
உணர்வு பூர்வமா நம்மள சிறப்பா கொண்டு போறதுக்கு பெஸ்ட்ன்னு சொல்லலாம். அசைவ உணவுனா வந்து இறைச்சி, அந்த கடல் உணவுகள், மீன், மத்த வகைகள், அதே மாரி வந்து முட்டை, அது மாரி இத சொல்லலாம். அதே மாரி வந்து இதர உணவுகள்னா தாவரங்கள், விலங்குகள், அந்த நுண்ணுயிர்ன்னு சொல்லுவாங்க. அது மாரி இது. ஒவ்வொரு விஷயங்களுமே அதே மாரி சரியா வந்துட்டு இருக்கு. அம் அடுத்து வந்து உணவில் உள்ள ஊட்டச்சத்து பொருட்கள் என்ன அப்படிங்கிற மாரி பார்த்தோம் அப்படின்னா, மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு, உயிர் சத்து, அ கனி கனி உப்புகள், அடுத்து வந்து நார் பொருட்கள், அ அப்புறம் வந்து உயிர் வெளியேற்ற எதிர்ப்பொருள். அது மாரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதுல அந்த 3 வகையா வந்து நம்ம உணவு வந்து பிரிச்சிருக்கோம். உணர்வுகளையும் வந்து அதுலருந்து ஒவ்வொன்னும் நம்மளுக்கு தனித்தனியா கிடைக்குது. பொதுவா நம்ம மக்கள் வந்து பழமொழி அப்படிங்கிற மாரி பார்த்தோம்னா, உணவு வச்சு வந்து "சீரகம் இல்லாத உணவு சிறக்காது" அப்படிம்பாங்க. "வாளை வாழ வைக்கும்" அப்படிம்பாங்க. "கண் காயம் காக்க வெங்காயம் போதும்" அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். "உண்ணா நோன்பு வந்து ஆயில கூட்டும்" அப்படிங்கிறது சொல்லுவோம். அ "அவசர உணவு ஆபத்து" அவதி அவதியா நம்ம சாப்பிடுறது, பொறுமையா நிதானம் இல்லாம சாப்பிடுறது ஆபத்து அப்படிங்கிற மாரி சொல்லலாம். உணவுன்றது வந்து பொறுமையா, நிதானமா, நம்ம உணர்வுபூர்வமா சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியா, சரியா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். நம்மள சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு அது ஒரு காரணம். தொடர்ந்து ஒரே இடத்துல நம்ம சாப்பிட்டோம்னா, தொடர்ந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது, நம்மளோட ஹெல்த்த வந்து ரெட்யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பெரிய தவறான விஷயமா இருக்கு. ஒரு 3 வேளை நம்ம உணவு உண்ணும்போது, 2 வேளைனாச்சு மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் வந்து வாக்கிங் போம்போது, அந்த உணவு செரிமானமா இருக்கட்டும், நம்மளோட ஆரோக்கியம் வந்து சிறப்பா இருக்கும். எப்பொழுதும் வந்து மத்தவங்கள்ட்ட இறுக்கமா இல்லாம, சந்தோஷமா சிரிச்சு பேசம்போது, அது வந்து ஒரு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானதா சொல்லலாம். அதே மாரி வந்து மொபைல், டிவி, மத்த தேவையில்லாத எலக்ட்ரானிக்ஸ் அதோட வந்து தேவையில்லாத விஷயங்கள நம்ம அதுல ஷேர் பண்ணாம, சந்தோஷமா நல்ல விஷயங்களுக்கு ஷேர் பண்ணோம்னா இன்னும் சிறப்பா இருக்கும். அ அதே மாரி மெயின் வந்து உணவுகள் எவ்வளவுதான் நம்ம உட்கொண்டாலும், உணர்வுபூர்வமா சரியா இருக்கணும் அப்டின்னா, கவலைகள வந்து நம்ம மனதுல வந்து ஆட்கொள்ள விடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து பொதுவா தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாரி உணவுகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லலாம். இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஆரம்ப காலத்துல இருந்து, ஆதி காலத்துல இருந்து அ பனை மரத்துல இருந்து வர பதநீர் வந்து ரொம்ப முக்கியமானது. உடம்புக்கு குளிர்ச்சி அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இறைவன் வந்து நம்மளுக்கு பல நல்ல விஷயங்கள வந்து மிக அழகா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்தந்த சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாரி, குளிர் வெப்பநிலைக்கு தகுந்த மாரி ஒவ்வொன்னையும் நம்மளுக்கு அழகா அள்ளி குடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சவுதி அரேபியா அந்த சைட்லாம் போனோம்னா வந்து பேரிச்சம்பழம் இருக்கு. பேரிச்சம்பழம் இருக்கு அப்படின்னா, அது ஒரு உணவுப் பொருளா அந்த ஏரியா மக்களுக்கு அந்த ஹீட்டான தட்பவெப்பநிலை வந்து ரொம்ப சூடா இருக்கும். அதனால அந்த அரேபியால வந்து அவங்களுக்கு வந்து பேரிச்சம்பழத்த வந்து பறிச்சிருக்காங்க. அந்த லேண்ட் இதுக்கு தகுந்த மாரி. ஆனா இதே இது வந்து அங்க ஒட்டகங்கள்லாம் இருக்குன்னா, அந்த இடத்த அந்த இப்ப இதே இது இந்தியாவுலலாம் அதிகம் வந்து ஒட்டகம் இல்ல. அங்க இருக்கு அப்படின்னா, அந்த சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாரி படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அங்க உள்ள மனிதர்களுக்கு தகுந்த மாரி தான் அந்த பேரிச்சம்பழமும் குடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அதே மாரி பார்த்தோம்னா, மா, பலா, வாழை அப்படிங்கிற மாரி நம்ம ஏரியாவுல வந்து நம்ம சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாரி சிறப்பா இருக்கு. ஆனா, இந்த வெள்ளைக்காரங்க எப்ப நம்ம சைடு உள்ள நுழைஞ்சாங்களோ, அத அப்படியே வந்து டோட்டலா வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எப்படின்னா வந்து, பொதுவா வந்து நம்ம உணவுலயே வந்து மிளகுங்கிறது வந்து ஒரு உணவு வகைகள்லயே அரசன் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அந்த மிளக தேடி தான் வெள்ளைக்காரங்க வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான மிளக அதிகப்படியா வந்து அவங்க ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு, இங்க விளைஞ்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு, சத்தே இல்லாத தென் அமெரிக்கா அந்த சைடுல விளையிற அந்த பச்சை மிளகாய், அந்த வத்தல் அது மாரி ஐட்டத்த வந்து இங்க குடுத்துட்டாங்கங்கிற மாரி சொல்லலாம். தக்காளி, உருளை அது மாரி தான் இங்க உருண்டு வந்துச்சு அதே மாரி. பொதுவா வந்து புகையிலை அ பொதுவா நம்ம புகையிலையும் வந்து அதே மாரி தான் அந்த சைடுல இருந்து இங்க கொண்டு வந்து நம்மள வந்து ஒரு நோயாளிக்கா மாத்திட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு நல்ல உணவுல வந்து ஒரு நல்ல காரத்துக்கு நம்ம ஆதி காலத்துல இருந்து பயன்படுத்துனது வந்து நல்ல மிளகை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்ட உடனே அது செரிமானம் ஆகுறதுக்கு வந்து வெத்தலையோட மிளகு, பாக்கு, சுண்ணாம்பு, ஏலக்காய் இத வச்சுதான் வந்து நம்ம தாம்பூலம் மாரி சாப்பிட்டதுக்கு பின்னாடி இந்த இத பண்ணாங்க. அன்னைக்கு வந்து ஹெல்த் நல்லா இதா இருந்துச்சு. செரிமானம் மத்தது சரியா இருந்துச்சு. ஆனா வந்து வெள்ளைக்காரங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, மிளகு மத்ததெல்லாம் தூக்கிட்டு சும்மா வெத்தலையோட சுண்ணாம்பு மட்டும் போட்டு
பாக்குங்கிற ஒரு விஷயத்த அங்க இருந்து தயாரான ஒரு விஷயத்த இங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு சத்து இல்லாததான் மாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு வந்து கல்லு அது மாதிரி ஒரு பனைமரத்துல இருந்து வந்த கல்லு ரொம்ப வந்து சிறப்பா இருந்துச்சு அந்த காலத்துல. அவங்க ஒரு வேலை பளுவுக்கு தாண்டி அடுத்து அந்த இதை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அதே வெள்ளைக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒயின், ட்ரிங்க்ஸ் ஐட்டம் அது மாதிரி எதையோ கொண்டு வந்து இங்க வந்து ஃபுல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தேங்காய் இருக்கு, அதே மாதிரி தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப ஆஹ் ஒரு ஹெல்த்தியான ஒரு இதுன்னு சொல்லலாம், கோகனட்டு. ஆனா அதையும் வந்து இப்ப வந்து எல்லாமே வந்து வெளியில கொண்டு போற மாதிரி ஆயிடுச்சு. தேங்காயை வந்து குறைக்கிறது ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப ஆஹ் அதிக அவசியம் இல்லாதது அப்படிங்கிறது சொல்லலாம். பொதுவா மிளகு, அரிசி, கருப்பட்டி, பயிறு அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து தமிழர் உணர்வுகள்ல கலந்து இருந்துச்சு. ஆனா வந்து இன்னைக்கு இந்த புகையிலை, வெள்ளை சர்க்கரை, வத்தல், அந்த மிளகாய் வத்தல் அது மாதிரிலாம் அந்த வெளியில இருந்து கொண்டு வந்த விஷயங்கள் நம்மளை வந்து ஃபுல் பண்ணி இன்னைக்கு நம்மள ஒரு நோயாளியா அப்படி நோய் பெருகிறதுக்கு ஒரு வழிகாட்டியா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பொதுவா கூலிங்கான இடத்துல வந்து என்ன தேவையோ அது இருக்கணும். இப்ப காஷ்மீர், சிம்லா, இப்ப ஃபாரின்ல எல்லாம் பார்த்தோம்னா கூலிங்கா இருக்கிற இடம். அதுல ஆப்பிள் அது மாதிரி விஷயங்களை வந்து பயிரிட்டாங்க. அந்த மக்கள் சாப்பிட்டு நல்லா இருந்தாங்க. ஆனா அதே மாதிரி வந்து கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாமே வந்து குளிர்காலத்துல அங்க விளையிற பொருட்கள். அதெல்லாம் வந்து இப்ப சேஞ்ச் ஆகி நம்ம மனிதர்களுக்குள்ள வந்து மனித மாற்றம் எப்படி கல்ச்சர் மாற்றம் வந்த மாதிரி இப்ப இதெல்லாம் மாறும்போது வந்து இங்க எந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உள்ள விஷயங்களும் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மெயினா சொல்லணும்னா உணவுகள்ல வந்து இன்னைக்கு வந்து சப்பாத்தி, பரோட்டா அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமிலில மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதையும் கொண்டு வந்தது அவங்கதான், சப்பாத்தி மற்ற விஷயத்த. இந்த உலகப்போர் டயத்துல வந்து இந்த அரிசி தட்டுப்பாடை போக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அங்க இருந்து இறக்குமதி பண்ணி மைதா மற்ற விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வந்து மைதா வந்து நம்மளோட மரணத்துக்கு மிக முக்கிய காரணமா இருக்கு. சீக்கிரம் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் மற்ற விஷயம்லாம் வர்றதுக்கு. பொதுவா அப்படி ஒரு விஷயத்த அப்படியே இங்க கொண்டு வந்தாலும் அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்காம விட்டாங்க. அவங்க வெள்ளைக்காரங்க இங்க வரும்போது. சப்பாத்திங்கிறது வந்து ஒரு நெய் சேர்த்து சாப்பிடுற பொருள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து அது வந்து ஒரு உஷ்ணம் அதிகமா உள்ளது. இதே இது வந்து சவுதி அரேபியா அந்த கல்ஃப் கண்ட்ரில எல்லாம் பார்த்தோம்னா சப்பாத்தில வந்து தயிர் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நார்த்து வட இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நெய்யோட சேர்த்து நல்லா சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம தமிழர்கள் வந்து குருமாவோட சேர்த்து சாப்பிட்டு வயிறு எரிஞ்சு நோயை வந்து அதிகப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. ஒவ்வொன்றும் வந்து இப்போ இதே இது ஒரு வெள்ளைக்காரங்கள்ட்ட போய் இந்தாப்பா இது பனங்கல்லு, இது அரிசி கஞ்சி, இது மாதிரி வந்து இந்த பனங்கல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க சாப்பிடுவாங்களா? அவங்க குடிக்க மாட்டாங்க. எதையுமே அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஒரு அன்னைக்குள்ள சூழ்நிலை மோகம் வந்து நம்மள வந்து ஒரு நெகட்டிவா வந்து உணவுல வந்து மாத்திடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து எண்ணெயில கலப்படம், உணவுப் பொருள்கள்ல கலப்படம், இது மாதிரி கலப்பட ஐட்டங்கள்லாம் அதிகம் வந்தது வந்து உணவுகள்ல வந்து ஒரு நம்ம ஒரு ஹெல்த்திங்கிறத வந்து குறைச்சிருச்சு. ரெண்டாவது இது மாதிரி கலப்பட ஐட்டம்லாம் உள்ள வரும்போது நம்மளோட உணர்வுகளும் வந்து பாதிக்கப்படுது. ஒரு உணவுங்கிறது ஒரு சந்தோஷம், ஆரோக்கியத்துக்கு சாப்பிட்றத தாண்டி இன்னைக்கு இதை சாப்பிட்டோம்னா போச்சு, அடுத்த வேளை சாப்பாடை வந்து நம்மளால சாப்பிட முடியல அப்படிங்கிற ஒரு உணர்வு பூர்வமா நம்மளை வந்து வருத்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இதாயிடுச்சு. அதே மாதிரி நெய், எண்ணெய், வெண்ணெய் அது மாதிரி ஐட்டத்துல வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து அதுலயே வந்து ரொம்ப ஒஸ்டாவும் குவாலிட்டி அதே மாதிரி பண்ணிட்டாங்க. எதையோ சாப்பிட்டு, எதையோ பிடிச்சு, எதையோ புகழ்ச்சி, எதையோ மென்னு அப்படி இப்படிங்கிற மாதிரி எதையோங்கிற மாதிரி போய் ஏதோ ஒரு நோய் நம்மளை வந்து ஆட்கொண்டுச்சு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பொதுவா வந்து கசப்பு உணவுகள்ல வந்து ஹெல்த் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆரம்ப காலத்துல இருந்து எதை சாப்பிட்டாலும் அந்த கசப்பு உணவுகளுக்குன்னு வந்து ஒரு மருத்துவ ரீதியா வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கு. எப்படின்னா வந்து இப்ப அமெரிக்கா, அரேபியால எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கசப்பான காஃபியே இருக்கும். சைனால வந்து தே அப்படிங்கிற ஒரு கசப்பு பானம் வந்து இப்ப முடியும் வந்து அவங்க அருந்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம தமிழர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா வேப்ப மரம், அந்த வேப்பம்பூ, வேப்ப இலை அது மாதிரி எல்லாம் கிடைச்சு, பாகக்காய் அது மாதிரி கிடைச்சு. ஆனா வந்து நம்ம உணவுல வந்து ருசி வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து பசிக்காக நல்லா டேஸ்டா சாப்பிடணும் அப்படிங்கிற மாறினதே வந்து
இன்னைக்கு அனைத்து வியாதிகளும் நம்மள வந்து உள்ள ஆட்கொண்டதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா அமைஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து ஒரு 75% மேல சர்க்கரை வியாதியோட ஒவ்வொரு மனிதன் வந்து ஒரு டயாபிட்டிஸ் பேஷண்டா இருக்காங்க அப்படின்னா வந்து, இது மாரி வந்து கசப்பான உணவுகள்லாம் நம்ம வந்து தள்ளி வச்சனால தான் வந்து அப்படிங்கிறது ஒரு 100% உண்மை அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அதே மாரி பேக்கரி ஐட்டம், அந்த நம்ம ஸ்ட்ரீட் சைடு போற அந்த அ ப ப பர்கர் அது மாரி ஐட்டமும் வந்து ரொம்ப வந்து ஹெல்த் ரீதியா வந்து கஷ்டப்படுற மாரி இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஐட்டம்லாம் பெருக பெருக ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது வந்து நம்ம தேடி போற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா, ஆயுஷ் அப்படின்னா வந்து பொதுவா ஆயுர்வேதம், யுனானி, யோகா, சித்தா, ஹெர்பல் அது மாரி ஐட்டத்துக்கு வந்து இயற்கை முறையில வர விஷயத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த விஷயங்கள் வந்து எல்லாம் வந்து நம்ம கைய விட்டு போயிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். துளசி மாரி ஒரு நல்ல ஒரு அருமருந்து நம்ம லைஃப்ல இல்ல. நெக்ஸ்ட் வந்து அ எலுமிச்சையில இருந்து எள்ளு வர வந்து நம்மளுக்கு வந்து எல்லா நன்மை பயக்கக்கூடிய உணவு முறைகளா இருந்துச்சு. உணர்வுபூர்வமா வந்து நம்மள வந்து ஒரு ஆரோக்கியமா, ஒரு சந்தோஷமான பெர்சனா வந்து அந்த எலுமிச்சை, எள் அப்படிங்கிறதெல்லாம் வந்துச்சு. தாம்பூல தட்டுல இந்த வெத்தல நம்ம பார்த்தாவே வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நான்வெஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில கொண்டு போயி, நம்மளோட வாழ்க்கை தரமும் சரி, மத்த ஒரு ரிச்சா கொண்டு போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லி, நம்மளோட லைஃப் லேசியா போச்சு. அந்த காலத்துல முன்னோர்கள்லாம் வந்து பொதுவா ஒரு திருவிழா, மத்த விஷயங்கள் அப்படின்னா, ஒரு கோழி, சேவல், ஆடு அப்படிங்கிற மாரி சமையல் பண்ணி, 2வது அந்த உணவுகள வந்து எப்படி வந்து தயார் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு விதிமுறை மாரி அழகா வச்சிருந்தாங்க. எப்பனாச்சும் வந்து ஏதோ ஒரு கோயில்ல வந்து இன்னைக்கு பிராய்லர் கோழிய யாரும் கோயில்ல போய் வெட்டுறாங்களா? ஏன்னா தெரிஞ்சிருக்கு நம்ம முன்னோர்களுக்கு வந்து எந்தெந்த இது வந்து பெஸ்ட்டு. இப்ப முடியுமே வந்து அ தேவையில்லாத அந்த பிராய்லர் கோழி எந்த ஒரு கோயிலுக்கோ, மத்த விஷயத்துக்கும் நம்ம செய்ய போறதில்ல. ஆனா வந்து இன்னைக்கு நம்ம அதிகம் வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்தோம்னா, இந்த பிராய்லர் சிக்கன் தான் வந்து நம்ம உணவுகள்ல வந்து ரேட்டு கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லி, நம்மளோட ஹெல்த்த வந்து நம்ம குறைச்சுக்கிற மாரி ஒரு ஆயிடுச்சு. அதே மாரி அதிகாலையில வந்து சேவல் கூவுற நேரத்துல எந்திரிச்சு, அதே மாரி பறவைகள் வந்து போய் பறவைகள் வந்து அடைய போற நேரத்துல தூங்குன காலம் வந்து ரொம்ப வந்து நோய்க்கு வந்து இடம் குடுக்காத காலம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். மேலும் வந்து அ மலை மேல ஏறி நம்ம ஒரு தெய்வத்த வணங்கும்போது, அது ஒரு வாக்கிங்காவும், ஒரு சிறப்பாவும் இருந்துச்சு. அ அப்படி இருக்கும்போது இந்த நீரிழிவு நோய்கள்லாம் வந்து ரொம்ப வரல அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அ நல்ல வாழ்வு வந்து நம்மளுக்கு கிடைச்சுச்சு. நம் முன்னோர்கள் வந்து நலமான, ஒரு பலமான வாழ்வோட ரகசியத்த வந்து நம்மள்ட்ட வந்து எல்லாம் அள்ளி அள்ளி குடுத்துருக்காங்க. புதைஞ்சு கிடந்துச்சு. அத நம்ம நல்லபடியா மீட்டெடுத்து, நம்ம நம்ம சிறப்பா கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. 2 வந்து எல்லாமே ஒவ்வொரு விஷயம் வந்து பழமை, இது வந்து சரியில்லாத விஷயம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஒவ்வொன்னையும் ஒதுக்கி வச்சுட்டு, இன்னைக்கு வந்து தெய்வத்த நம்ம விட்டுட்டு, டாக்டரையும் வந்து ஒரு மெடிக்கல் காரங்களையும் நம்ம தெய்வமா கும்பிட ஆரம்பிச்சுட்டோம். ஏன்னா, அந்த பழைய விஷயங்கள நம்ம சரியா கொண்டு போயிருந்தா, இன்னைக்கு வந்து மத்த விஷயத்துக்கு நம்ம கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறது நல்ல கருத்து. 2வது வந்து நம்ம இது மாரி பழைய பாரம்பரியத்தலாம் திருப்பி நம்ம கொண்டு வரும்போது, நம்ம இழந்த ஆரோக்கியத்தையும் திருப்பி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது மிக முக்கியமான பாயிண்ட். கண்டதையும் சாப்ட்டு, அ தெரு தெருவா இன்னைக்கு போய் கடற்கரை ஓரம் அங்கிட்டு, இங்கிட்டு வந்து இப்போ வாக்கிங் போற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா கண்டத சாப்பிடுறதுக்கு வந்து நம்மளோட பாடி வந்து ஒண்ணும் வந்து குப்பை கிடங்குல. அ அதனால வந்து நல்ல ஒரு ஹெல்த்தானது சாப்பிடும்போது, நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு இதாகும். நெக்ஸ்ட் வந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, இன்னைக்கு வந்து நோய்கள் வந்து அதிகமானதுக்கு காரணம் நம்ம அந்த உணவு முறைகள். அந்த உணர்வுபூர்வமா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சாப்பிடல அப்படிங்கிறது முக்கியமானது. ஏன்னா சரியில்லாத உணவு பழக்கம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டையும், ஒரு டயாபெட்டிஸையும், மத்த பல விஷயங்கள வந்து உருவாக்கி குடுக்குது அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அதிகம் கலோரி இருக்கிற உணவுகள வந்து நம்ம அடியோட தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். 2வது வந்து இந்த நூடுல்ஸு, உப்பு பிஸ்கட்டு, பீஸா, பர்கர் அது மாரி விஷயங்கள் வந்து தயார் பண்ணி எப்ப தயார் பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அத வந்து நம்ம 2 மாசம், 3 மாசம் சென்று கூட வந்து அத எடுத்து சாப்பிடும்போது, நம்மளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூங்கிறது ரொம்ப அ இதா வருது. 2வது அதே மாரி வந்து அந்த கிரீம் கலந்த ஐட்டங்கள், மத்த விஷயங்கள் வந்து இந்த முட்டையோட மஞ்சள் கரு அதிகமா எடுத்துக்கிறது.
இந்த பதப்படுத்தப்பட்ட எண்ணெய், ஸ்வீட்ஸ், சாக்லேட்டு மத்த எல்லா ஐட்டமுமே வந்து ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப வந்து அவங்கள அ சீக்கிரம் வந்து அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ற மாரி ஆயிரும். அரிசி, கோதுமை, கம்பு, சோளம், முளைக்கட்டிய பயிறு, கீரை, கொழுப்பு நீக்கிய பால், முட்டையோட வெள்ளைக்கரு, பப்பாளி அது மாரி ஐட்டத்த வந்து நம்ம உட்கொள்ளும்போது, இந்த ஹார்ட் பிரச்சனைங்கிறது ரொம்ப வராது. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து இப்ப திராட்சை பழம் இருக்கு அப்படின்னா வந்து ரெஸ்ட்ரிஸ்டால்ங்கிற ஒரு வேதிப்பொருள் அதுல இருக்கு. அதுல வந்து நம்மளோட ரத்த கொதிப்ப வந்து அடக்குற ஒரு தன்மை இருக்கு. திராட்சைய நம்ம எடுத்துக்கலாம். பொதுவா வந்து சோயா பீன்ஸ்ல வந்து என்ன பார்த்தோம்னா, லெசித்தின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. அது வந்து நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்ப வந்து கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். காரம், வேகம், சோகம் இந்த 3 தவிர்த்தாலே நம்ம உடம்பும், உள்ளமும், உணர்வும் ஆரோக்கியமா இருக்கும். இதுக்கு தான் பகவத்கீதையிலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் ஒருத்தன் வந்து தன்னுடைய உணவையும், உணவு பழக்கத்தையும், தன்னுடைய வேலையையும் முறைப்படி வந்து உணர்வுபூர்வமா பண்றாங்களோ, அவங்க மனதாலும், உணர்வாலும் எப்பொழுதுமே அவங்களுக்கு துன்பம் வராது அப்படிங்கிற மாரி பகவத்கீதை சொல்லுது. ஸோ மனதை மயக்கிற மதுவை தவிர்த்து, உடலை கெடுக்கும் புகையை தவிர்த்து, மனதிற்கும், உடலிற்கும் நன்மை தரும் உணவை உணர்வுபூர்வமாக நம்ம உண்ணும்போது, நம்ம லைஃப் வந்து 100 வருஷம் இல்ல, இன்னும் வந்து நம்ம அதிகப்படியா கொண்டு போய் ஒரு சிறப்பான வாழ்க்கைய வாழலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை குடுத்த நட்புலரிக்கும், இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்ட நட்புலரி நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க் யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நல்ல ஒரு செஷன் அடுத்து வந்து சொல்லிடுறேன். இது வந்து நேத்து திடீர் சொல்லுவாங்கல்ல வீட்ல திடீர் உப்புமா மாரி நேத்து ஒரு 8:30 மணிக்கு வந்து எனக்கு தகவல் வந்தது. ஸோ எந்தவித ப்ரிப்பேர் இல்லாம இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் உங்கள்ட்ட பேசினேங்கிற சந்தோஷத்தோட, உங்கள்ட்ட இந்த அந்த உணவும் உணர்வுங்கிற தலைப்ப குடுத்த நட்புலரிக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நல்லதொரு செஷன் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. தொடர்ந்து பயிற்றுனை பற்றி அறிமுகமாக ஃபவுண்டர் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி மேம். நன்றி சார். அதாவது இந்த நற்புலரியில் ஒவ்வொரு மாதமும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற டாபிக் வந்து பற்றி சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி அப்படி சூஸ் பண்ணி இப்படி தான் ஒவ்வொரு இதுவும் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் இந்த மாதத்தோட தலைப்பையும் சப்போர்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரமேஷ் சார், ஜேசி நெய்வேலி ரமேஷ் சார் தான் இந்த தலைப்பை வழங்கினாங்க. அதே மாதிரி நேற்று திடீர் உப்புமா அப்படின்றத விட ஒவ்வொரு மாதத்துலேயும் நம்ம வந்து பயிற்றுனர்களை சூஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நம்ம இது பண்ணுறோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த தளத்துக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம், நல்ல விஷயம் அந்த நாளில் தொடங்காதா அப்படின்றது. ஸோ அந்த வகையில் பயிற்றுனர்கள் வந்து மிக சிறப்பாக நம்மளுக்கு வழங்கிக்கிட்டு இருந்தால் ஏற்கனவே தொடர்ந்து நம்ம நற்புலரையில் பயணிச்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு தான் அந்த வாய்ப்புகளை நம்ம கொடுத்துட்ருக்கோம். புதுசாக வரவங்களுக்கும் நம்ம வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைய பயிற்றுனரை பற்றி சொல்லணுன்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் இணைய வழி அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடங்கி ஆன்லைனில் ட்ரைனிங் போயிட்டு இருந்தது வந்து இந்த நற்புலரை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தளங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான தளத்தில் ஒரு நல்ல ஒரு நண்பராக அறிமுகமான ஒரு நபர். நற்புலரி அப்படின்றது ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து தொடர்ந்து நற்புலரியில் பயணிச்சிட்டு இருந்த ஒரு நபர். அவருடைய வேலை நிமித்தம் காரணமாக அதன் பிறகு வர இயலவில்லை. இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்தில் வழங்கப்பட தலைப்பின் கீழே மிகச்சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை அவருக்கே உரிய பாணியில் வழங்கி கொண்டு வரும் நபர் இவர். வையம்பட்டியை சொந்த ஊராக கொண்டவர். தனது குடும்பத்தின் பூர்வீக பிஸ்னஸை மிக சிறப்பாக இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி மிக சிறப்பாக இந்த ஜுவல்லரி பிஸ்னஸ் மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் நபர். சரண்யா ஜுவல்லர்ஸின் உரிமையாளர். ஜுவல்லரி மட்டும் இல்லாமல் தனது பிஸ்னஸை அடுத்த கட்டத்திற்கு ஜவுளியிலும் எடுத்து சென்று மிக சிறப்பாக செயலாற்றி வரும் நபர். இவர் வந்து பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல மனிதர். அதனால் இந்த சமூகத்துக்கு, நம்மளுக்கு கொடுத்த சமூகத்துக்கு நம்ம ஏதாவது திருப்பி கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணம் கொண்ட நபர். அதனால் நிறைய ஆர்கனைசேஷன் மூலயமா நிறைய சேவைகளை ஆற்றி வர்றாங்க. இது இல்லாமல் சொந்தமாக ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு அதன் மூலயமாவும் நிறைய மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. நிறையா சோஷியல் காஸ்க்காக செயல்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஜேசி வையம்பட்டி டவுனின் முன்னாள் தலைவர். இது மட்டும் இல்லாமல் ஜேசி அமைப்பின் உயரிய பதவிகளிலும் நிறையா வகிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக
வைஸ் பிரசிடென்ட் போன்ற பதவிகளையும் வகிச்சுட்டு வந்திருக்காங்க. நிறைய டைரக்டர் அந்த மாதிரி போஸ்டிங்லேயும் வகிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போது வந்து கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரோட்டரி கிளப் ஆஃப் ஐயம்பட்டியின் தலைவர் இவங்க. இப்போ அதுலேயும் மிக சிறப்பாக ரோட்டரி மூலயமா மிக சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்காங்க. நற்புலரி மட்டுமல்லாமல் மற்ற தளங்களிலும் டெல்டா என்டர்பிரைஸ் ஃபெடரேஷன்லேயும் வந்து மிக சிறப்பாக கோஆர்டினேட் பண்ணிவிட்டு நிறையா ட்ரெயினர்ஸை வந்து உருவாக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. மிக சிறப்பாக அந்த ரோலை வந்து தொடர்ந்து செயல்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். ஒரு கண்டென்ட் வந்து திடீர் உட்மாலாம் கிடையாது. உள்ளே வந்து அந்த மசாலா இருந்தால் தான் வந்து வெளியில் வரும். அந்த மசாலாவை வந்து உள்ளே ஏற்கனவே வந்து எப்பொழுதுமே உருவாக்கிட்டு வந்துட்டுருக்கிற ஒரு நபர்னு சொல்லலாம். தொடர்ந்து கற்றலையும் தேடலையும் வச்சுருக்கவங்களால தான் இந்த மாதிரி ஒரு செஷன் கொடுக்க முடியும். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை ரோட்டரியன் ஜேசிஹெச்ஜிஎஃப் விபி செந்தில்குமார் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி மிக பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரைலான்னு சொல்லி இப்போ ரோட்டரியில வந்து ரைலா சார் லீடர்ஷிப் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது தலைமை பண்பை எப்படி வகுத்து அவங்க லீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு 3 நாள் பயிற்சி முகாம் நேத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு சார். ஒரு 2 டேஸா. சூப்பர். அதுக்கு வந்து ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல பயிற்சியாளர்கள் ஒரு 5 பேர்த்த வரவழைச்சு இப்ப கண்டினியூவா 3 நாள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபைனல் டே. சூப்பர். நம்ம ஹோஸ்ட் எடுத்துருக்கேன் சார். ரோட்டில ஐயம்பட்டி ஹோஸ்ட் எடுத்து நடத்திட்டு இருக்கோம். சூப்பர் சார். மிக சிறப்பு சார். ரயிலாவில் தொடர்ந்து நிறையா நானும் பயணிச்சிட்ருக்கேன். ரயிலாவோட விளைவு எவ்வளோ அப்படின்றது எனக்கும் தெரியும். நான் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ஸும் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். உலகத்திலேயே ஒரே ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ரயிலா ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. அதுலேயும் ஒரு 4 ப்ரோக்ராமில் ஃபேக்கல்ட்டியாக நான் போயிட்டுருக்கிறதுனால ரயிலாவோட ரயிலாவோட எந்த அளவு மாணவர்கள் பயனடைகிறாங்க அப்படின்றது தெரியும். ஸோ அந்தளவு சிறப்பான ஒரு ப்ரோக்ராமை நீ ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம். நற்புலரின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். ஓவர் டு மேம். தேங்க்யூ சார். பயிற்றுனை பற்றி சிறப்பான அறிமுகம் வழங்கிய ஃபவுண்டர் அவர்களுக்கு நற்புலரி சார்பாக வாழ்த்துக்கள். இன்றைய பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் சுப நிகழ்ச்சி செய்யும் நற்புலரி நண்பர்கள் யாராவது இருக்கீங்களா? சார் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சார் இன்றைய பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் சுப நிகழ்ச்சி செய்யும் நற்புலரி நண்பர்கள் மற்றும் உள்ள நபர்களுக்கு நற்புலரி சார்பாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஃபீட்பேக் வழங்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ரமேஷ் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் நற்புலரி வணக்கம். செந்தில் சார் சூப்பர். எப்பவும் போல அந்த தலைப்பு ஒட்டி மிக அருமையாக ஒரு ஸ்பீச்சை கொடுத்தீங்க. இன்னைக்கும் அதை வந்து ஏமாற்றாம அருமையான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறீங்க. நீங்க சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, ஆக்சுவலி நம்ம எப்படியெல்லாம் உணவு பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கு. நம்மளுடைய பிரிட்டிஷ் ஆதிக்கம் உள்ள வந்தோடனே எண்ணத்தெல்லாம் சேஞ்சஸ் பண்ணி நம்மளுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் ஒரு உடம்பு சரியாம எல்லாம் போச்சுன்னா கிட்டத்தட்ட அந்த ஆயுட்காலமா அவங்க சேர்த்து வச்ச பணம் எல்லாமே வித்தின் 6 monthsல டோட்டலாவே போயிடும், சொத்து சுகம் எது இருந்தாலும். ஸோ அந்த வகையில ஒரு பொருளாதார சீர்கேட்டையும் ஏற்படுத்துறது இந்த மாதிரி உணவு முறைகள். அதெல்லாம் ஃபுல்லாவே இந்த பிரிட்டிஷ் ஆயுதத்துல உள்ள கொண்டு வந்து எல்லாத்தையும் மாத்தி விட்டா மிளகா மாதிரி. ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு உணர்வுபூர்வமா நம்மளே உணர ஆரம்பிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட மாற்றங்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும். அந்த ஒரு சமுதாய பணிக்கு நம்ம நற்புலரையும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு இந்த மாசம் ஃபுல்லாவே அப்படின்னு நம்ம சொல்லலாம். மிக அழகாக உங்க கருத்துக்கள் ரொம்ப அருமையா இருந்தது. அறுசுவையும் வந்து கொண்டு வந்ததுதான் நம்ம உணவுல நம்மளுடைய பேலன்ஸ் டயட் நம்மளுடைய எல்லா விஷயத்துக்கும் வருன்ற மாதிரி அருமையா சொன்னீங்க. ரொம்ப அருமையான திடீர் உப்புமா மாதிரி இல்லை, ரொம்ப சிறப்பான ஸ்பெஷல் உப்புமா மாதிரி இருந்தது. ஸ்பெஷலான உணவா இருந்தது. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ரமேஷ் சார். தொடர்ந்து நம்மளோட ஃபவுண்டர்கள் ஃபீட்பேக் வழங்குவார்கள். ரமேஷ் சார் சொன்னதை தான் நான் வழிமொழிகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து இது ஒரு அவேர்னஸ் செஷன்னே சொல்லலாம். அதாவது நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருந்துகிட்ருக்கோம், ஸோ இந்த ஃபுட்டு வந்து நம்ம வாழ்க்கையில் எந்த அளவு கலந்துருக்கு,
இந்த சப்பாத்தியிலேருந்து மைதாவிலேருந்து ஒவ்வொரு விஷயமும் டீட்டெயிலிங்காக நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும். அதாவது அன்னைக்கு கூட லக்ஷ்மி நாராயணன் சார் சொன்னபோது ஒரு மருத்துவம் வந்து இதை எடுத்துக்கணுன்னது, இன்னொரு மருத்துவம் இதை எடுத்துக்கக்கூடாதுன்னது. எல்லா மருத்துவமும் ஒன்று தான் சொல்லுது. ஆனால் வந்து அதை நம்ம புரிதல் தான் வந்து நிறைய பேருக்கு நம்மளுக்கு இல்லை அப்படின்றது ஒரு தெளிவு வந்து இந்த செஷன்லேயே கிடச்சிருக்கும். அதாவது அந்த ஃபுட்டை வந்து எப்படி எடுத்துக்கணும், பால் தயிர் அப்படின்றத எடுத்துக்கணும், ஆனால் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து மிகச்சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. அதாவது ஏன்னா குளிர்காலத்தில் இருக்கக்கூடிய இடத்துல எடுத்துக்கிற ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறோம், ஆனால் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் டீட்டெயிலிங்காக சொல்லியிருந்தாங்க. எக்ஸலண்ட் ஒரு செஷன் சொல்லலாம். நற்புலரையில் நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், நற்புலரையில் பயணிச்சிட்ருக்கிறவங்க எல்லாருமே பாக்கியசாலிகள் தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் அந்த கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அதே மாதிரி இன்றைக்கி கற்றல் வந்து ஈஸி, எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் கிடைக்குது. ஆனால் இங்கே நற்புலரையில் வரவங்க எல்லாருமே கிடைக்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே வச்சிடாமல் அதை தன்னுடைய வாழ்க்கையிலையும் செயல்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அந்த வாழ்க்கையில் செயல்படுத்துகிற வகையில் இன்றைக்கி ஒரு செஷன் ஒரு அற்புதமான செஷன் இருந்துச்சு. எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் செயல்படுத்துவாங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தொடர்ந்து தாமோதரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக் எவ்வளோங்களா? நற்புலருக்கு ஒரு இனிய காலை வணக்கம். செந்தில் சார், அவர் குரலை இந்த மாதம் கேட்கவில்லையே என்ற ஒரு ஆதங்கம் என்று நிறைவேறியது. டாக்டர் கிட்ட போனால் அவர் சுகருக்கு சப்பாத்தி சாப்பிடுங்க, ரொட்டி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரே தவிர அதை எதனுடைய காம்பன்சேஷன் கேட்கும் சேர்த்து சாப்பிட வேண்டும் என்பதை கூறுவதில்லை. ஆனால் இன்று செந்தில் சார் சப்பாத்தி சாப்பிட்டா அதுக்கு பயிர் வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு இதுவரை எந்த டாக்டரும் சொன்னதில்லை, எந்த உணவு முறையிலும் அதை நான் மறக்கவில்லை. சிறப்பு சார். அதாவது பிள்ளையார் வந்து அம்மா அப்பாவை சுற்றி வந்து உலகத்தை சுற்றிட்டேன் அப்படின்றாரு. அதுபோல் விட்டுப்போன இந்த நற்புலரியில் உணவும் உணர்வும் என்ற தலைப்பில் விட்டுப்போன கருத்துக்களை அனைத்தையும் தொகுத்து இன்று அரை மணி நேரத்தில் சிறப்பாக ஒரு செஷன் எடுத்திருக்கின்றன என்றால் அது செதில் சாரை விட வேறு யாராலும் இதை போல எடுக்க முடியாது. அதாவது உப்புமா என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதை செய்வதற்கு அம்மாவுக்கு தான் தெரியும் எப்படி செய்யறதா சுவையாக இருக்கும், எப்படி பிள்ளைங்க சாப்பிடும் என்பது. சுவையாக இருந்தது இந்த செஷன். வாழ்த்துக்கள், நன்றி. மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து நற்புலையின் மூலியமாக தெரிவித்துக்கூடிய நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் தொடர்ந்து சார் சிற்பி அவர்கள் உங்களுடைய ஃபீட்பேக் எவ்வளோங்களா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். முதன்மையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு தன்மையான மனிதர், மென்மையான மனிதர் செந்தில். அவரை டெல்டாவில் நான் அடிக்கடி அவரை சந்திக்கிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. ரொம்ப இயல்பான ஒரு நடை. கண்டென்ட் ஓகே, கண்டென்ட் நிஜமாக எல்லாரும் சொன்ன மாதிரி சார், தாமோதரன் சார் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப அழகான டிப்ஸு. சப்பாத்தின்னா சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க, அதை சும்மா சாப்பிட முடியாது. அந்த மாதிரி இந்தியாவில் மட்டும்தான் சார் அந்த கலாச்சாரம். ஒரு தாய்ப்பால் கொடுக்குற அம்மா வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான மனநிலை, ஒரு சந்தோஷமான மனநிலை, எப்போ ஒரு பாசிட்டிவ் தாட்டு, இல்லைன்னா குழந்தைகிட்ட நல்ல விஷயங்கள் பேசிட்டு கொடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்தியாவில் தான் வந்து ரொம்ப அபரிமிதமாக இருந்தது. நாள்பட என்ன காரணம் தெரியல, அது குறைஞ்சிட்டே போக ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு ஃபவுண்டர் சார் சொன்ன மாதிரி கொரோனாலேருந்து மறுபடியும் அதை எல்லாத்தையும் மீட்டெடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அண்ட் நீங்கள் கொடுத்த டிப்ஸு உண்மையிலேயே எனக்கு நோட் பண்ண டைம் இல்லை. ப்ராபப்ளி ரெக்கார்டிங் இருந்ததுன்னா அதை நான் பார்த்துக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் புலப்படுது, ஆயில் ஜாஸ்தியான ஆயுள் கம்மியாகும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். அது அந்த விஷயம் மட்டும் ரொம்ப கேட்சியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம் சார். அருமையான உப்மா, உண்மையை சொல்ல போனால் ரொம்ப அழகான உப்மா, தெளிவான திகட்டாத உப்மாவாக இருந்தது இன்னைக்கு உங்களோட செஷன். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சேர்ந்து பயணிப்போம். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தொடர்ந்து வீரசேகரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக் எவ்வளோங்களா? அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கம். செந்தில் சார் என்ன சொல்லுவதென்றே தெரியவில்லை. அவர் ஒரு இதை சொன்னப்ப
மலருக்கு வண்ணங்கள், மனிதனுக்கு எண்ணங்கள். ரொம்ப இதை மட்டுமே அப்படியே டேக் ஹோம்னு எடுத்துக்கலாம். மலருக்கு வண்ணங்கள், மனிதனுக்கு எண்ணங்கள். இந்த உணவோட கூட எண்ணங்களும் சேர்ந்தீங்கன்னா நீங்க முக்குணத்தில் எக்குணம். நம்மளே கேள்வி கேட்கலாம், இந்த முக்குணத்துல எக்குணத்துல நீங்க டிராவல் பண்றீங்க வாழ்க்கையில அப்படிங்கிறத கேட்கலாம். ஒரு வேதனையான விஷயம் ஒன்னும் சொன்னாரு அவரு. பக்கத்துல உள்ள ஒரு கண்ட்ரிக்கு போனாலும் பாஸ்போர்ட் விசா வேணும், ஆனா பரலோகத்துக்கு போறதுக்கு விசா இல்லைன்னு. ஆனா இப்ப எனக்கு என்ன பயம் வருதுன்னா, யாராவது ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இந்த ஏரியாவிலயும் நம்ம ஏஐ புகுத்திடலாம்ப்பா, அதனால இங்க நல்லா வாழ்றவங்களுக்கெல்லாம் ஒரு ரெட் விசா கொடுத்து நரகத்துக்கு அனுப்பிடுவோம். நல்லா கவனிச்சுங்க, நல்லா வாழ்றவங்களுக்கு எல்லாம் ரெட் விசா கொடுத்து நரகத்துக்கு அனுப்பிடுவோம். மோசமா இருக்கிற வாழ்றவங்களுக்கெல்லாம் கிரீன் விசான்னு போட்டு எங்க அனுப்புவோம்? நம்ம சொர்க்கத்துக்கு. மோசமா இருக்கு சொர்க்கத்துக்கு. இப்படி பண்ணிடக்கூடாதேங்கிற பயத்தோட. ஏன் இப்படி சொல்றேன்னா, ரொம்ப வருத்தத்தோட நான் ஒரு கருத்தை பதிவிட விரும்புறேன். நான் நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுங்க. இப்ப உள்ள சூழல்ல, நான் நல்ல எண்ணத்தோடய ஆரம்பிச்சா கூட இப்ப உள்ள சூழல்ல நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வேண்டிய நிலைக்கு வந்துடுறேன். நோயற்று வாழ்க அப்படின்னு சொல்றப்ப நான் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சுட்டா நோயோடு வாங்க, நோயோடு வாங்க, ரொம்ப நோயோட வாங்க, ஒரு நோயோட வந்துடாங்க, ரொம்ப நோயோட வாங்க அப்படின்னு நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருவோமோங்கிற வாழ்க்கை இது வர்றதுனால பயத்தோட தான் நான் சொல்றேன். அந்த காலத்துல டாக்டரை இன்னைக்கு ஆண்டவனா கும்பிட்டோன்னு உண்மையா நடந்த கதைகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப போனப்பா, பயந்தே போனப்பா, கடவுள் மாதிரி அந்த டாக்டர் காப்பாத்தினாரு. இன்னைக்கு இந்த வார்த்தைகள் எவ்வளவு பேரால் சொல்லப்படுகிறது. அன்னைக்கு அடிக்கடி நோயா போனவங்க மேக்சிமம் பேர் இப்படி சொன்னாங்க, திடீர்னு அந்த டாக்டர் வந்தாரு கடவுள் மாதிரிப்பா அப்படின்னு. இன்றைக்கு எத்தனை பேரு நோயோட போறோம் இது சொல்றோங்கிறத நான் ஒரு துறைய குறைச்சு மதிப்புன்னு இல்லை, அது தேவையான துறை. அதோடய சேர்த்தே சொல்றேன், பொறுப்புணர்ந்து சொல்றேன், அது முக்கியமான துறை. அதோடு மனிதத்தையும் வளர்க்கணுங்கிற ஆவல்ல தான் நான் இதை சொல்றேன். அன்புகளுமே சகோதரர் அடிக்கடி வருக, அமுதத்தை தருக என்ற அன்பு வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபீட்பேக்கு செஷனாக வழங்க சொன்னால் கூட வீரசேகர் சார் வழங்குவார். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக பேசியிருக்காரு. ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க போகிறார், எப்போ தெரியல, ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையான செஷன் வழங்கிய நம்முடைய செந்தில் சாருக்கு ரொம்ப நன்றி. ஸோ மாதம் ஒரு தலைப்பில் வந்துட்டு அவர் எப்பவுமே டேட்டை கரெக்டாக கொடுத்துருவார். இந்த மாதம் என்னாச்சுன்னு தெரியல, மார்கழி மாதம்ன்றதுனால அது மறந்துட்டாருன்னு தெரியல. ஸோ ரோட்டில ஒரு 4-5 ஈவெண்ட், பெரிய ஈவெண்ட்டா பண்ணிட்டு அந்த மாசத்துல அது கொஞ்சம் ஒர்க் அதிகமா கொடுத்தாச்சு ரோட்டில. ஸோ நெக்ஸ்ட் மந்த் தலைப்புக்கு உடனே உங்கள் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம நட்புலையில் பயணிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு செஷன் ஒரு அனௌன்ஸ் பண்ணும்போதே நம்மளோட டேட்டை பிளாக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது நம்மளோட வளர்ச்சிக்கு இந்த தளம் நம்மளோட வளர்ச்சிக்கும் நம்ம இன்னும் மென்மேலும் நம்மளை மெருகேற்றிக் கொள்வதற்கும் இது ரொம்பவே ஒரு அத்தியாவசியமான தளமாக இருக்கிறதுனால நம்மளுடைய பங்கு அளிப்பு எப்பவுமே இருக்கணும். நம்ம கேட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கேட்காம கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சந்தில் சார் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் மந்தோடைய தலைப்பை உங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான சிஸ்டர் ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்துடும் என்னோட டேட்டு. ஓகே, சார்கிட்ட சொல்லிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் செந்தில் சார், நல்ல செஷனாக எடுத்துருக்கீங்க. தொடர்ந்து ரமேஷ் சார் மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? ஆமாம் மேடம். சார் சொன்ன விஷயத்தில் என்னென்னா, இப்போ இன்னைக்கு எந்த ஊரில் கிடைக்கிற காய்கறிகள் இப்போ நான் பேரிச்சம்பழம் அங்கே இருக்கிற ஏரியாவில் ஈவன் சப்பாத்தி கூட நமக்கு இங்கெல்லாம் நமக்கு பழக்கமே கிடையாது. அதுக்கு பிறகு நார்த் இந்தியாவில் இருக்கிற விஷயங்கள். அதான் எனக்கு எங்கள் ஊரில் என்எல்சியில் ஒரு மருத்துவர் இருந்தார். அவர் சொல்லுவார், பசங்களுக்கு என்ன கொடுக்கலாம், சத்தான காய்கறிகள், ஆப்பிள் கொடுக்கலாமா, ஹார்லிக்ஸ் கொடுக்கலாமா, காம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு கேட்டாக்க அவர் என்ன சொல்லுவார், உங்கள் வெஜிடபிள் ஷாப்புக்கு போங்க, அன்னைக்கு உங்கள் சந்தை, எங்கள் ஊரில் சந்தை உண்டு, அந்த சந்தையில் எந்த காய்கறி அதிகமாக குமிச்சிருக்கானோ அந்த காய்கறி வாங்கி பசங்களுக்கு கொடுங்க, சத்து கிடைக்கும் அப்படின்பாரு. நம்ம சர்க்கிளில் கிடைக்கிற காய்கறிகளை கொடுங்க, அந்த பழங்களை கொடுங்க, தேடி பிடிச்சி என்னைக்கோ அன்சீசன்ல இருக்கிற ஆப்பிள் கொடுக்க தேவையில்லை.
அது மாதிரி சத்தான பானங்கள் அப்படின்னா உங்க பாட்டி போய் கஞ்சி மாவுன்னு கேளுங்க, அவங்க அரைச்சு கொடுப்பாங்க, அதை கூட நம்ம. ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்களை இந்த மாசம் ஃபுல்லாவே பேசியிருக்கிறோம். அதை செந்தில் சாரும் நினைவுபடுத்தி இருக்கிறாரு. அதுக்காக தான் இந்த தகவலும் நமக்கு சொன்னேன். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ரமேஷ் சார். சார் இந்த செஷன் எப்படி இருந்ததுன்றதுக்கு ரமேஷ் சார் 2வது முறையும் ஒரு ஃபீட்பேக் சொல்லிட்டாரு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. நாளைக்கு செஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்கனைசர் லக்ஷ்மணன் சார் நாளைக்கு செஷனுக்கு எல்லோரும் கண்டிப்பாக வந்துடுங்க. நல்ல ஒரு செஷனை வாங்கிய சரண்யா செந்தில் சாருக்கு நற்பொழிவு சார்பாக வாழ்த்துக்கள். கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நற்பொழிவு சார்பாக வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு ஆளுமையான நாளை லக்ஷ்மணன் சாருடைய பயிற்சியோடு கண்டிப்பாக கலந்துக்கிட்டு நாளை சந்திப்போம் நண்பர்களை. நன்றி கூறியபடி பிறகு உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் செந்தில் சார்.